நாச்சியார் திருமொழியில் 14ஆம் திருமொழியில் 7ஆம் பாசுரம் பார்க்கலாம். பொருத்தமுடைய நம்பியை புறம் போல் உள்ளும் கரியானை கருத்தை பிழைத்து நின்ற அக்கருமாமுகிலை கண்டீரே. அறுத்தித்தாரா கணங்களால் ஆரப் பெருகுவானம் போல் விருத்தம் பெரிதாய் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். போன பாசுரத்தில் என்ன சொன்னா, பொருத்தம் இல்லையே கண்டீரே அப்படின்னா பொருத்தமே இல்லை அப்படின்னு சொன்னா இல்லையா, ஏன்னா அவருக்கு இறக்கமே இல்லை அப்படின்னு சொன்னான். இந்த பாசத்தை என்ன சொல்ற, பொருத்தமுடைய நம்பி அப்படின்னா என்னன்னாக்கா அவருக்கு மனம் அவர் சொல்ற சொல் செயலெல்லாம் பொருத்தமா இருக்குமா, உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்குமா. என்னது, எப்போ பார்த்தாலும் இறக்கமே இல்லாமல் இருக்கக்கூடியதுதான் ஒரே மாதிரி இருப்பாராம். வெளியிலையும் கருப்பு, உள் மனசும் கருப்பு தானா. இறக்கமே இல்லையா அவருக்கு. பக்தர்கள் இப்படி நான் கதறேனே வரணும்னே தோணலை பாரு அவருக்கு. அதனால அவருக்கு உள்ளும் புறமும் வித்தியாசமே கிடையாது. இதே ராமர்னா என்னன்னா கருத்து திருமேனி தான், ஆனால் உள்ள அப்படியே வெளுப்பு இறக்கம் உண்டு. இங்கே கண்ணனுக்கு ரெண்டும் இல்லை, ரெண்டு பொருத்தமாக இருக்கு. திருமேனியும் கருத்த நிறம், உள்ள மனசும் இறக்கம் இல்லாமல் இருக்கு. அதனால தான் கரியானே அப்படிங்கிறா. அப்படி இருக்கக்கூடியவனை பிரிய மாட்டேன்னு சேர்ந்து இருக்கும்போது சொல்ற, ஆனா பாரு பிரிஞ்சு போயிடுற. அதனால சொல் ஒன்று செயல் ஒன்றா இருக்கு அவர்கிட்ட. அப்படிப்பட்ட கருமாமுகிலை, ஆனால் அவளோட திருமேனியோட வடிவழகு இருக்கே அது மட்டும் என்னால் மறக்கவே முடியல. என்னால் அவரை விட்டு இருக்கவே முடியல. அக்கருமாமுகிலை கண்டீரே பார்த்தேளா அப்படின்னு தோழிகள்கிட்ட கேட்குறா. அதுக்கு தோழிகள் சொல்றா, எப்படி வானத்தில் நட்சத்திர கூட்டங்கள் அப்படியே பெருகி இருக்குமோ, ஃபுல்லாக வானத்தில் இருக்குமோ, அதே மாதிரி தோழர்கள் கூட்டத்தோட கண்ணன் உலா வருவதை நான் விருந்தாவனத்தில் பார்த்தோமே அப்படின்னு தோழிகள்லாம் சொல்கிறாளாம். அதாவது இந்த தாரா கணக்கெடுக்கல அதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட சொல்லுவா. என்னன்னாக்கா, இந்த இங்கே உலகத்தில் உள்ள இதுக்கே உள்ள காமிய பலனுக்கே மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அப்படி இருக்கா மாதிரி கண்ணன் தோழர் கூட்டத்தோடு இருக்கான்னு ஒரு அர்த்தம் சொல்லுவா. இன்னொன்று எப்படின்னா, நட்சத்திரங்கள் வானத்தில் எப்படி நட்சத்திரங்கள்லாம் கூட்டமாக இருக்கோ அதே மாதிரி பகவான் கண்ணன் தோழர் கூட்டத்தோட பிருந்தாவனத்தில் வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு தோழிகள் சொல்கிறாளாம்.